அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மாயின் அம்மா பஅத். கண்ணியமிக்க எல்லாம் அல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் நல்லடியார்களே, சகோதரர்களே, புனிதமிக்க துல்ஹஜ் மாதத்துடைய 10 இரவுகளை பற்றி வல்ல ரஹ்மான் அல் குர்ஆனில் மிகவும் சிலாகித்து இந்த இரவுகளை பற்றிய சிறப்புகளை சொல்லி காட்டுகிறார். லயாலின் அஷ்ர் என்று சொல்லக்கூடிய சூரத்துல் ஃபஜ்ரில் வரக்கூடிய வசனத்தில் 10 இரவுகள் மீது சத்தியமாக என்று வல்ல ரஹ்மான் சத்தியமிட்டு இந்த இரவுகளின் சிறப்புகளை நமக்காக சொல்லி காட்டுகிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் துல்ஹஜ் பிறை பிறந்ததிலிருந்து துல்ஹஜ் 10 வரை செய்யக்கூடிய அமல்களில் அதிகமாக நன்மைக்குரிய செயலாக அங்கே ஹஜ் இருக்கிறது, தவாஃப் இருக்கிறது, சை இருக்கிறது, மினாவில் தங்குகிற விஷயங்கள் இருக்கிறது, முஸ்தலிஃபா மினாவில் அரஃபாத்தில் தங்குகிற விஷயங்கள் இருக்கிறதெல்லாம் சொல்லி இந்த 10 நாட்களில் செய்யக்கூடிய அந்த இபாதத்திற்குள்ள இது மிகவும் மிக 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 சிறப்புக்குரியதாக இருக்கிறது என்று சொல்லிவிட்டு ஹஜ்ஜுக்கு செல்லாதவர்கள் இந்த 10 இரவுகளை அதிகமாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்றும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. அந்த அடிப்படையில் தான் நம்ம பள்ளிவாசலில் இந்த ஹஜ்ஜை பற்றி சுருக்கமாக தினமும் ஒரு 10 நிமிடம் இதை குறித்து ஒரு விழிப்புணர்வு மக்கள் மத்தியில் தேவைப்படுகிறது என்ற அடிப்படையில் ஒரு கடந்த 3 நாட்களாக ஹஜ் சம்பந்தமாக நாம் சொல்லி வருகிறோம். இது ஏன் சமுதாயத்திற்கு ஏன் அவசியமாக இருக்கிறது என்று சொன்னால், ஒரு அமலை செய்ய வேண்டும் என்று சொன்னால் அந்த அமல் சம்பந்தமாக கல்வி தேவைப்படுகிறது. கல்வி இல்லாமல் அமல் செய்யும் பொழுது அது சரியானதாக இருக்காது, அல்லாஹ்வால் ஏற்றுக்கொள்ளப்படாது. முதல்ல இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் எந்த அமலை செய்வதாக இருந்தாலும் அந்த அமல் சம்பந்தமான கல்வி முதல்ல தேவை. அந்த கல்வி எங்கிருந்து நமக்கு கிடைக்கும் என்றால், அந்த இபாதத்தை பற்றி அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கிறான், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்று முதல்ல தெரிந்து கொள்ள வேண்டும். தெரிந்து கொண்டு அந்த அமலை செய்ய வேண்டும். தெரியாமல் அமல் செய்யும் போதுதான் இத்தனை அனாச்சாரங்கள் நம்முடைய மார்க்கம் என்ற பெயரில் புகுந்து விளையாடி கொண்டிருக்கிறது. உலக அளவில் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப பரிதாபத்துக்குரியதாக இருக்கிறது. எது ஹஜ்ஜி என்ற பெயரில் செய்கிற பல இபாதத்துகள் முழுக்க முழுக்க குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்றமாக செய்யக்கூடிய நபர்கள் தான் அதிகமாக இருக்கிறார்கள் என்று சொல்லுகிற அளவுக்கு இருக்கிறது. ஆகையினால தான் இந்த விஷயத்தை நம்ம ஒரு 10 நிமிடம் ஒதுக்கி அதை தெரிந்து கொள்ளும் பொழுது இன்ஷா அல்லாஹ் வல்ல ரஹ்மான் நமக்கு அதை கபூலாக்கிறான் என்று சொன்னால் அதை சரியான பாடத்தோடு நம்ம அந்த ஹஜ்ஜை செய்ய முடியும், உம்ராவை செய்ய முடியும். அந்த அடிப்படையில் தான் இந்த கிளாஸ் நடத்தப்படுகிறது. நேற்று நம்ம பார்த்தோம், என்ன பார்த்தோம்? அத்திமுல் ஹஜ்ஜ வல் உம்ரத்தல் இல்லா, 2வது அத்தியாயம் 196 அல்லாஹ் சொன்னா இல்லையா, இந்த ஹஜ்ஜையும் உம்ராவையும் அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்திற்காக செய்ய வேண்டும். விளம்பரத்திற்காகவோ, பேருக்கு முன்னால் போட்டுக்கொள்வதற்காகவோ, அல்லது மற்றவர்கள் புகழுவதற்காகவோ, அல்லது அது சம்பந்தமான எந்த விதமான உலக ஆதாயங்களோ இல்லாமல் முழுக்க முழுக்க இந்த காபாவுடைய சிறப்பை பற்றியும் அந்த ஊருடைய சிறப்பை பற்றியும் தெரிந்து கொண்டு அந்த இடத்திற்கு நான் செல்ல வேண்டும். அங்கே அல்லாஹ் சொல்லுகிற அத்தாட்சிகளை எல்லாம் பார்க்க வேண்டும். அங்கே மிகப்பெரிய தியாகங்கள் செய்யப்பட்டிருக்கிறது, அதையெல்லாம் காண வேண்டும். அந்த இடத்திற்கு நேரடியாக செல்ல வேண்டும். புனித பூமியாக அல்லாஹ் சொல்லி இருக்கிற அந்த இடத்தை ஒரு முறையாவது நாம் பார்க்க வேண்டும் என்ற ஆசையோடு நாம் அந்த இடத்திற்கு செல்ல வேண்டும் என்று நம்ம பார்த்துருக்கோம். சரியா? அதற்கு பிறகு இன்னொரு முக்கியமான விஷயம், இன்றைய பாடத்தில் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன சொன்னாக்கா, இந்த செலவு பண்ணுற பணம் இருக்குல்ல, ஹஜ்ஜுக்காகவும் உம்ராவுக்காகவும் செலவு பண்ணுறோமா இல்லையா, இந்த பணத்தை பொறுத்த வரைக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப கண்டிஷனாக இருந்திருக்கிறாங்க இந்த விஷயத்தில். அந்த செலவு பண்ணுகிற அந்த பணத்தை பொறுத்த வரைக்கும் பியூர் ஹலாலாக இருக்க வேண்டாம். சம்பாதிக்கின்ற பணம் முழுக்க முழுக்க ஹலாலாக இருக்க வேண்டும். ஏன்னா இபாதத்தை பொறுத்த வரைக்கும் ஹலால் இல்லாமல் ஹராமான பணத்தில் இபாதத் செய்யும்போது கண்டிப்பாக அது கேன்சல் ஆகும். ஏன்? ஹராம் முதல்ல சம்பாதிக்கக்கூடாதுங்கிறது சட்டம் நம்மளுக்கு. அதுக்கு பிறகு ஹராமாக பெற்ற அந்த பணத்திலேயே இபாதத்தும் செய்யும்போது 2 தண்டனைக்குரியவர்களாக ஆகிவிடுவோம். அதுலேயும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும்னு சொல்லி
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக இந்த ஹஜ்ஜு செய்யும் பொழுது நபி வழி என்ன என்பதை பார்க்க வேண்டும். நபி வழி என்ன, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹஜ்ஜை நம்மளுக்கு எப்படி சொல்லிக் கொடுத்துருக்காங்க என்று சொல்லி பார்க்க வேண்டும். அதில் குறிப்பாக புகாரியில் ஒரு ஹதீஸ் வருது. எப்படி வருதுன்னு சொன்னாக்கா, ல தாஹது மனாசிகக்கும் ஃபஇன்னி லா அத்ரி லஅல்லி லா அஹஜ்ஜு பாத ஹஜ்ஜத்தி ஹாதா அப்படின்னு சொல்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ன அர்த்தம்னு சொன்னாக்கா, நான் எப்படி இந்த ஆண்டு இந்த ஹஜ்ஜை செய்கிறேனோ அந்த முறையை நீங்கள் எல்லாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏன்னு சொன்னால் அடுத்த வருடம் நான் உங்களோடு இருப்பேனா இருக்க மாட்டேனா என்று எனக்கு தெரியாதுங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு சென்ற பிறகு கிட்டத்தட்ட 9 ஆண்டு காலம் அவர்கள் அங்கே பொறுமையாக இருந்தார்கள். இங்கே எதிரிகளுடைய சூழ்ச்சியின் காரணத்தினால மக்காவில் அனுமதிக்கல அவங்கள. அதனால் 9 ஆண்டு காலம் உம்ராவும் செய்யவில்லை, ஹஜ்ஜும் செய்யவில்லை. இறுதியாக ஒரே ஒரு முறை தான் ஹஜ்ஜுக்காக வருகிறார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இறுதியாக வருகிறாங்க. வரும்போது இந்த வார்த்தை சொல்கிறாங்க, எப்போ நீங்கள் நான் அடிக்கடி செஞ்சால் கூட நீங்கள் அடிக்கடி உங்களுக்கு அதில் பார்த்துருப்பீங்க என்ன, ஆனால் இறுதியாக நான் ஒரே ஒரு தான் செய்கிறேன். அடுத்த வருஷம் நான் இருப்பேனா இருக்கிறேன்னு எனக்கே தெரியாது. அதனால நான் எப்படி ஹஜ் செய்கிறேனோ அதை முழுமையாக நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள் என்று சொல்லி அறிவுறுத்தியதாக இந்த ஹதீஸில் நம்ம பார்க்குறோம். இந்த ஹதீஸ் புகாரி, முஸ்லீம் போன்ற ஹதீஸ் கிரந்தங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதுக்கு பிறகு இந்த ஆரம்பம் முதல் இறுதி வரை உள்ள அந்த விஷயங்கள் இருக்காது, ஹஜ்ஜுடைய கிரியைகள் சொல்கிறோமா இல்லையா, அது முழுக்க முழுக்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி செய்தார்களோ அப்படியே செய்ய வேண்டும் என்பதுதான் நமக்கு கட்டளை. அதில் கொஞ்சம் கூட கூடுதல் குறைவே இருக்கக்கூடாது. அதில் நம்முடைய கற்பனையை புகுத்தி கொள்வது, அது அவங்க எப்படி சொல்கிறாங்க இவங்க எப்படி சொல்கிறாங்கன்னு செய்கிறது எல்லாமே மார்க்கத்துக்கு முரணான காரியங்கள். ஆனால் பெரும்பாலான மதுஹப் கிதாபுகளில் முழுக்க முழுக்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி எச்சரித்தும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுன்னத்துக்கு மாற்றமாக பல விஷயங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த எழுதி அந்த மதுஹப் கிதாபில் இருக்கிற அந்த சட்டத்திட்டங்களைத்தான் இந்த கைடு என்று சொல்லக்கூடியவர்கள் போவாங்க. உதாரணமாக எந்த ஒரு ஹஜ்ஜு செய்பவர்களும் தனியாக செல்வதில்லை, கூட்டமாகத்தான் செல்வார்கள். அதற்கென்று ஒவ்வொரு நாட்டிலும் ஏஜென்ட்டுகள் இருக்கிறார்கள். அதுக்கான டிராவல்ஸ் இருக்கா இல்லையா, அந்த டிராவல்ஸில் குறிப்பிட்ட ஒரு கைடை ஏற்படுத்துவார்கள். அந்த கைடு எப்படி இருப்பார் என்று சொன்னால், பெரும்பாலும் குர்ஆன் அதிசயம் மாத்திரமே பின்பற்றக்கூடிய கைடுகள் ரொம்ப குறைவு. குர்ஆன் அதிசயம் மாத்திரமே, குர்ஆன் அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கிறான், ரசூல் என்ன சொல்லியிருக்கிறாங்க என்று படித்து அதன் அடிப்படையில் இந்த ஹஜ்ஜை செய்வதற்கு தூண்டக்கூடிய கைடுகள் ரொம்ப குறைவு. அந்த கைடுகள் சொல்வதெல்லாம் சரி என்று நினைத்துக் கொண்டுதான் முஸ்லீம்கள் பெரும்பாலும் செல்லுகின்ற காரணத்தினாலும் இந்த தவறுகள் ஏற்படுகிறது. அவங்க என்ன நம்புறாங்க, சரி இவர் படிச்சிருக்கிறாரு, அரபி படித்திருக்கிறாரு, இவர் சொன்னால் சரியா இருக்குன்னு நம்பி அவங்க பின்னாடி போறாங்க, லட்சக்கணக்கான பணத்தை கொட்டி கொடுத்து விட்டு. ஆனால் அந்த சொல்லிக் கொடுக்கிறவர் சரியாக சொல்லிக் கொடுக்காமல் தான் இவ்வளவு அனாச்சாரங்கள் ஹஜ் என்ற பெயர் நடைபெறுகிறது. அதை நீங்கள் நேரடியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் மத்தியானம் கூட ஜும்மால அதை பற்றி லைட்டாக குறிப்பிட்டு சொல்லியிருந்தேன். அப்போ அந்த எங்கே அந்த கல்வி வர வேண்டுமோ அங்கேயே தடைப்படுகிறது. முதல் பாயிண்ட், அந்த கைடை நம்பி தானே மக்கள் போகிறாங்க. அந்த கைடுக்கே என்ன வழிகாட்டுதல் சரியாக இல்லை என்பதுதான் ஒரு குறையாக இருக்கின்ற காரணத்தினால அதை நாம் என்ன செஞ்சுக்கணும், சரி பண்ணிக்கொள்ள வேண்டும். அடுத்ததாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதை பற்றி சொல்லும்போது 3வது அத்தியாயம் 97 சொல்லும் பொழுது அந்த இடத்திற்கு எதற்காக செல்ல வேண்டும், அந்த பைத்துலுடைய அந்த காபாவுடைய சிறப்பு என்ன, அந்த ஊருக்கு எதற்காக சிறப்பு இருக்கிறது, இதையெல்லாம் மொத்தமாக சொல்லும் பொழுது அங்கிருந்தான் நேர்வழி கிளம்பியது, அங்குதான் நேர்வழி கொடுக்கப்பட்டது, அங்குதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்தார்கள், முதலாவது கட்டப்பட்ட ஆலயம் அங்குதான் இருக்கிறது, தியாகம் செய்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மனைவியும் மகனும் அங்குதான் தியாகம் செய்தார்கள், அவர்களுக்காகத்தான் சந்தம் தண்ணி உருவாக்கப்பட்டது என்றெல்லாம் பார்த்தோமே இல்லையா. இத்தனை விஷயங்கள்லையும் முதல்ல நம்ம மைண்டில் கேதர் பண்ணி அங்கே போகிறதுக்கு முன்னாடி, ஹஜ்ஜு போகிறதுக்கு முன்னாடி அங்கே எதற்காக செல்லுகிறோம் என்ற விஷயத்தில் இத்தனை விஷயங்களையும் முதல்ல கேதர் பண்ணணும். ஓஹோ, இவ்வளவு சிறப்புமிக்க இடத்திற்காகத்தான் அல்லாஹ் நம்மளை அழைத்திருக்கிறான், அதற்காகத்தான் நாம் போகிறோம் என்ற உணர்வு நமக்கு உள்ளத்தில் வரும்பொழுது இன்னும் கொஞ்சம் ஆசையாக இருக்கும். ஓஹோ, இப்ராஹிம் நின்ற இடம் அங்கே இருக்குது, ஹாஜர் அம்மா ஓடின இடம் இருக்குது, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அறுத்த இடம் அங்கே இருக்குது, அங்கே ஜாதி உயர்வு பார்த்து வேறுபடுத்தி அந்த முஸ்தலிஃபாவும் அரஃபாவும் அங்கே தான் இருக்குது. ஓ, அந்த இடத்துல நான் பார்க்க போகிறேன், அதற்காகத்தான் அல்லாஹ் என்னை அழைக்கின்றான். லுய்ஃபுர் ரஹ்மான் என்று அல்லாஹ் பதிவு செய்கிறான். இதில் அல்லாஹ்வுடைய விருந்தாளி என்று பதிவு செய்கிறான். இவ்வளவு விஷயத்தை நான் பார்ப்பதற்காக செல்லுகிறேன் என்ற உணர்வு நம்மளுக்கு எப்போ வரும்னு சொன்னாக்கா, அந்த ஹஜ்ஜில்
ஹஜ்ஜில் செய்யக்கூடிய எல்லா காரியங்களையும் ஒரு அவுட்லைனாக நமக்கு முதல்ல தெரியணும். அது சிறப்புகள் நமக்கு தெரியணும். அந்த சிறப்புகள் தெரியும் போது உள்ளத்தில் வந்து ஒரு ஆசை ஏற்படும். அந்த இடங்களை பார்க்கும் போதெல்லாம் அந்த நினைப்பு வரும் நம்மளுக்கு. இங்கே தான் இப்ராஹிம் நின்றாங்க போல இருக்கு, இங்கே தான் ஓடினாங்க போல இருக்கு, இங்கே தான் ரசூலுல்லாஹ் தவாஃப் பண்ணாங்க போல இருக்கு, இங்கே தான் சொந்த தண்ணி குடித்தாங்க போல இருக்குது, இங்கே தான் தங்கியிருந்தாங்க போல இருக்குது, இங்கே தான் கல்லெடுத்து அடித்தாங்க போல இருக்கு போன்ற விஷயங்கள் எல்லாம் நமக்கு அவுட்லைனான லைஃப் லைனாக மைண்டில் வரும் முதல்ல. அதுக்கு பிறகு லைவாக அந்த இடத்துக்கு செல்லும் போதெல்லாம் நம் கண்ணீரில் வந்து நம்ம கண்களில் கண்ணீர் வரும். ஏன் சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம எங்கேயே இருந்தோம், நமக்கு இந்த அருள் பாக்கியத்தை தந்திருக்கிறான். இந்த இடத்துக்கு வரக்கூடிய ஒரு பாக்கியத்தை நமக்கு தந்திருக்கிறான். எத்தனை பேர்கள், எத்தனை கோடி பேர்கள் வழிகேட்டில் இருக்கிறாங்க. ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கு இந்த பாக்கியத்தை தந்து இங்கே என்னை வந்து வரவழைத்திருக்கிறான் என்ற உணர்வு உள்ளுக்குள்ள வரும். அந்த ஹஜ் வந்து முழுமையானதாக பரிபூர்ணமாக இருக்கும். அப்போ உணர்வுபூர்வமாக செய்ய வேண்டிய விஷயத்தை தான் இன்று எப்படி இருக்குது, உணர்வு இல்லாமல் சும்மா போயிட்டு வர்ற மாதிரி, சும்மா ஒரு டிராவல்ஸ் போயிட்டு வர்ற மாதிரி இருக்கக்கூடிய நல்லா காப்பாற்றணும். அந்த அளவுக்கு ஏன் இவ்வளோ வலியுறுத்தி சொல்லுகிறேன் என்று சொன்னால், அந்த அளவிற்கு நாள்கள் செல்ல 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 இந்த டிராவல்ஸுக்காரங்களுடைய இந்த மோசடியும், அந்த கைடு என்ற பேரில் நடக்கிற மோசடியும் காலம் இன்னும் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. அது கண்டிப்பாக நம்ம போன்றவர்கள் தடுத்தாக வேண்டும். அதுக்காக தான் இந்த பிராக்டிஸை வந்து நம்ம இளைய சமுதாயத்தை கொடுத்தாக வேண்டும். இளைய சமுதாயத்தை கொடுத்து அந்த வழிமுறையை வந்து மாற்றி அமைத்தாக வேண்டும். நமக்கு பொறுப்பு இருக்கிறது. அதில் இந்த கல்வியை வந்து மக்கள் மத்தியில் சொல்ல வேண்டும். அதற்காக தான் நம்மளோட பாடத்திட்டத்தை மேலே வச்சிருக்கிறோம். பெண்களுக்கு பாடத்திட்டத்தை இதை பற்றிய 1 மாத பாடமாக எக்ஸ்ட்ரா நம்ம வைத்திருக்கிறோம். இந்த ஹஜ் செய்கிற முறைகளையும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள், அல்லாஹ் என்ன சொன்னால், அது எப்படி செய்யணுங்கிற முறைகளையும் சொல்லிக் கொடுத்து கொண்டு இருக்கிறோம். அதுபோன்று இளைஞர்களுக்கும் இந்த ஒவ்வொரு மகளாவையும் சொல்லிக் கொடுக்கப்பட வேண்டும். அப்படி சொல்லும் பொழுதுதான் இந்த டிராவல்ஸுக்காரங்களுடைய கொட்டம் அடங்கும். டிராவல்ஸுங்கிற பேரில் அது வியாபாரமாக ஆக்கப்பட்டிருக்கு. இன்றைக்கு இபாதத்துகள் என்றைக்கெல்லாம் வியாபாரம் ஆக்கப்படுகிறதோ அன்றைக்கெல்லாம் அதனுடைய சாராம்சம் போயிடும். நல்லா ஞாபகம் வச்சுங்க. இபாதத்து என்றைக்கு வியாபாரமாக ஆக்கப்படுகிறதோ அப்போல்லாம் எதார்த்தம் அல்லாஹ் என்ன அந்த இபாதத்து மூலமாக நம்மிடத்திலிருந்து அல்லாஹ் என்ன எதிர்பார்க்கிறானோ அந்த சாராம்சம் போயிடுச்சுன்னா ஒரு சக்கை தான் இருக்கும். அதில் இபாதத்தில் சக்கை இருந்தால் பிரயோஜனப்படாது. அந்த அளவுக்கு இன்றைக்கு ஹஜ் உம்ரா என்பது வியாபாரமாக ஆக்கப்பட்டு அதில் ஒரு லாபத்தை வைத்துக்கொண்டு உலக அளவில் வந்து மக்களை வந்து ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள் ஒரு வகையில். அது நம்ம ஓப்பனாக சொல்லி தான் முடியுது. ஏன்னா நம்மளுக்கு அனுபவம் இருக்குது அதில். அதனால சொல்ல இந்த அளவுக்கு. அப்போ டிராவல்ஸ் என்ற பெயரில் வந்து இதை வச்சு சம்பாதிக்கணுமா, இபாதத்தை வைத்து சம்பாதிக்கணுமா என்று அவர்கள் முதல்ல யோசிக்க வேண்டும். அவர்கள் எத்தனை காரணத்தை சொன்னாலும் இன்றைய காலகட்டத்தில் ஹஜ் உம்ரா என்பது மிகப்பெரிய வியாபாரமாக ஆகி அதன் மூலமாக பெரிய பணத்தை சம்பாதிக்கிற ஒரு சூழல் இருந்து கொண்டிருக்கிறது. இதெல்லாம் மாற்றி அமைக்கப்பட வேண்டும். இதற்காக வேண்டி அரசாங்கம் தான் இதில் வந்து தலையிடணும். ஆனால் சவுதி கவர்மெண்ட்டும் இன்றைக்கு காலங்கள் செல்ல செல்ல பல விஷயங்களில் இது சிறப்புக்குரிய நாட்டில் அவங்க இருக்கிறாங்க. இருந்தால் கூட பல விஷயங்கள் வந்து ரொம்ப மைனஸில் போயிட்டு இருக்கிறாங்க. மார்க்கத்துக்கு முரணான காரியங்களை வந்து இன்றைக்கி செய்து கொண்டிருக்கிறார்கள். ஹஜ் உம்ரா என்பது உலக அளவில் உள்ள எல்லா முஸ்லிம்களுக்கும் அவர்கள் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக செய்ய முடியும். திட்டங்களை வகுத்தார்கள் என்று சொன்னால் செய்ய முடியும். ஆனால் செய்ய மாட்டேங்கிறார்கள். இதை பற்றி பங்களாதேஷில் வந்து ஒரு எம்பி பேசினார். பங்களாதேஷில் இதே நான் பேசின மாதிரி இதே பாயிண்ட் வந்து அந்த மேல் சபையில பேசினார். அவர் அந்த எம்பியவே கொண்டுட்டாங்க. அந்த எம்பி செஞ்சாங்க கடந்த 2 வருடத்துக்கு முன்பாக. ஏன் அவர் நேரடியாக பார்த்து அங்கே நடக்கிற அநியாயங்களை வந்து சொன்னார். மக்கள் மத்தியில் அந்த நாட்டில் சொன்னார். இவரை உயிரோடு விடக்கூடாது என்று சொல்லி கங்கணம் கட்டி கொலை செய்த காட்சிகள்லாம் பார்த்தோம். அப்போ என்ன அர்த்தம் என்று சொன்னாக்கா, நாங்கள் செய்து கொண்டே இருப்போம், இதை பற்றி யாரும் எதிர்க்கக்கூடாது என்று ஒரு சட்டத்தை அவர் வைத்துக் கொண்டிருக்கிறார். இன்றைய காலகட்டத்தில் சவுதி அரேபியை பொறுத்த வரைக்கும் பல விஷயங்கள் மார்க்கத்துக்கு முரணான காரணங்கள் இறங்க ஆரம்பிச்சுட்டாங்க. நீங்கள் நியூஸில் பார்த்துருப்பீங்க, பல விஷயங்கள் இறங்குறாங்க. அதை யாராவது உலமாக்கள் கண்டிக்கும் பொழுது அந்த உலமாக்களை ஒன்றுமில்லாமல் செய்து விடுகிறார்கள். அது ஒரு அதுக்கு பயந்துகிட்டு யாரும் வாயை பற்றிட்டு இருக்கிறாங்க. போல்டாக பேசக்கூடிய உலமாக்கள் கூட இன்றைக்கு வாயை பற்றி கொண்டிருக்கிற காரணம் என்னவென்று சொன்னால், இதை சொல்லி ஏன்னா நம்ம மாட்டிக்கணும், இதை சொல்லி மாட்டிக்கிட்டோம்னா அவன் ஏதாவது நம்மளை பண்ணுவான், அப்போ உயிருக்கு ஆபத்து இருக்கிறது, அதனால பாதிப்பு இருக்கிறது என்று சொல்லலாம். அரசாங்கமே அதில் வந்து எதிர்க்கின்ற காரணத்தினால ஓப்பனாக சொல்லக்கூடிய ஆலிம்கள் இல்லை. அங்கே நடக்கிற அனாச்சாரங்களை அங்கே இருக்கிற உலமாக்களை கண்டிக்க முடியாத சூழ்நிலை. இப்படி பல விஷயங்கள் இருக்கிறது. அங்கே நடக்கிற அனாச்சாரங்கள் உதாரணமாக பாருங்களேன். இந்த ஆயிஷா பள்ளின்னு ஒன்று இருக்குது. மக்காவிலேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கும். ஃப்ரீயாக பஸ் விட்டுருப்பான் இப்போ கவர்மெண்ட்டு. அங்கே பார்த்தீங்கன்னா ஆயிஷா பள்ளி என்பது அங்கே வந்து அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டாத ஒரு விஷயம். அது அங்கே போய் குளிக்க போக சொன்னாங்க, அவ்வளோதான். அங்கே போய் குளிச்சுட்டு 2வது உம்ரா செய்யலான்னு சட்டத்தை ஏற்படுத்தி வச்சிருக்கிறாரு கவர்மெண்ட். மக்கள் அவ்வளோ பேரும் அங்கே தான் போகிறாங்க. 2வது உம்ரா செய்ய போகிறேன். எங்கே போகிறேன்னா ஆயிஷா பள்ளியில் போயிட்டு நான் வந்து அங்கே குளிச்சுட்டு இஹ்ராம் கட்ட போகிறேன்னு சொல்கிறாங்க எல்லாரும். நம்ம கேட்ட வரைக்கும் எதுக்கு போகிறாங்க, 2வது உம்ரா செய்ய போகிறேன்.
எதுக்கு அங்கே எதுக்கு போகிறீங்க, அங்கே தான் இஹ்ராமுடைய எல்லை அப்படிங்கிற. இஹ்ராமுடைய எல்லையெல்லாம் அது கிடையவே கிடையாது. இஹ்ராமுடைய எல்லை வந்து ஹதீஸில் பார்க்கும்போது 5 எல்லைகள் இருக்கிறது, அது வேறு வேறு இடங்களில் இருக்கிறது. இந்த அளவுக்கு நான் ஓப்பனாக மட்டும் சொல்கிறேன், அந்த அளவுக்கு இந்த ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள். அதில் இருந்தால் விடுபட வேண்டுமானால் இன்ஷா அல்லாஹ் நாம் இந்த ஹஜ்ஜை பற்றி, உம்ராவை பற்றி ஒவ்வொரு முஸ்லீமும் தெரிந்து கொண்டு அல்லாஹ்விடத்தில் துஆ செய்து சரியான கல்வியை கற்றுக்கொண்டு நாம் அந்த இபாதத்தை செய்ய வேண்டும். இந்த ஏஜென்ட்டுகள் மூலமாக நடக்கிற மோசடிகளை வந்து நீங்கள் முடிந்தால் அவர்களுக்கு சொல்ல வேண்டும். அதன் மூலமாக சம்பாதிக்கணுமா, நாளைக்கு மறுமையில் மாட்டிக்குவேன் நம்ம போல்டாக சொல்ல வேண்டும். நண்பர்களாக இருந்தாலும் பார்க்காதீங்க, ஓப்பனாக சொல்லுங்க அவங்கள்ட்ட. அப்போ இது போன்ற விஷயங்கள்லாம் தெரிந்து கொண்டு இன்ஷா அல்லாஹ் இந்த மிகச்சிறந்த அமலை செய்யக்கூடிய பாக்கியத்தை எனக்கு உங்களுக்கு உள்ள ரஹ்மான் தந்து அருள் புரிய வேண்டும். இன்னும் பல விஷயங்கள் இந்த சட்டத்திட்டங்கள் இருக்கு.